எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் மகேஷ் பேசுகிறேன். இன்னைக்கு வந்து டே 63. இன்னைக்கு வந்து டே 63. இது வரைக்கும் நம்ம 95,000 எவ்வளோ கிட்டே நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம். பார்க்கலாம் இன்னைக்கு வீடியோ எண்டிங்கில் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கோன்னு சொல்லி. ஸோ தினமும் நம்ம 1,500 ஏர்ன் பண்ணால் அந்த சேலஞ்சை முடிச்சிருவோம். இன்னிலேருந்து கரெக்டாக 3 நாள் தான் இருக்குது. அப்போ 4,000 எவ்வளோ சம்திங் 4,500 கிட்டே எவ்வளோ ஏர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் பாருங்கள், இந்த எனக்கே கரெக்டான மைண்டில் இல்லை. அதாவது நம்மளுக்கு 13 இருந்ததா, அதில் வந்து 3 மைனஸ் ஆகிடுச்சு. என்ன 13 இருந்துச்சு 3 மைனஸ் ஆச்சு அப்படின்னா, அது நம்ம இன்டர்வியூ நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருப்பேன், அதிலே பாருங்கள். ஸோ அதில் வந்து மொத்தம் 13 இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதில் வந்து நம்மளுக்கு 3 மைனஸ் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம இத்தனை நாள் பண்ண ஹார்ட் ஒர்க் எல்லாம் அதுக்கு தான் இதுவாக இருக்குது. பட் அது எனக்கு ஹாப்பி தான். சரி, ஓகே, அதெல்லாம் போக போக நான் பேசுகிறேன். இப்போ வந்து நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி வந்துருப்போம். ஆல்ரெடி ஒரு ஆர்டர் பார்த்துட்டோம், அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஆர்டர் பிக் பண்ணும்போது உங்களுக்கு மற்றெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். உறவுகளே, நம்ம டே 63 வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம்ப்பா. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. சின்ன ஆர்டர் தான்ப்பா போட்டிருக்காங்க, பட் பரவாயில்ல. உறவுகளை இங்கே தான் நினைக்கிறேன்ப்பா. பர்பிள் ஆப்டிக்ஸ் கண்ணாடி கூட பிக்கப்லாம் போட்டிருக்காங்க. நம்ம வீட்டாண்டியே இருக்குது பாருங்க பிக்கப். உறவுகளே, இன்றைக்கி டே 63. நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ப்பா. ஏன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு அழகான விஷயம்னா, அதாவது நிறைய பிரச்சனைகள் ஆல்ரெடி நான் கருதுகிற விஷயம் அது. அதுலேருந்து 13 இருந்தது, மொத்தம் 3 மைனஸ் ஆகிடுச்சு. இன்னும் 10 இருக்குது. அது என்னடா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது நான் அதை சொல்ல ஆசைப்படுறேன். நான் சொன்னால் தெளிவாக சொல்கிற மாதிரி இருக்கும். அதை நான் இப்போ சொல்லலை. நான் 13 இருந்துச்சு, அதில் 3 மைனஸ் ஆச்சு, 10 வந்து நம்மளுக்கு இருக்குது. அது எப்படின்னா, நம்ம இன்டர்வியூ கொடுத்துருப்போம்ல எஸ்எஸ் மியூசிக்கில், அதை நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் கூட போட்டிருப்பேன் இருக்கும் இன்டர்வியூ. அப்படி நம்ம இன்டர்வியூன்ட்டு அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அதில் நம்மளுக்கு 13 இருக்குதுன்னு சொல்லியிருப்போம். என்ன இருக்குது ஒரு விஷயம், அதில் 3 மைனஸ் ஆச்சு. ஆனால் இன்னும் 10 இருக்குது. அதை கண்டிப்பாக முடிச்சிடுவேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குப்பா. ஆனால் நான் நினச்சதெல்லாம் வேறு ஒன்று. பட் எப்படியோ கடவுள் எப்படியோ பண்ணி ஒரு 3 மைனஸ் பண்ணிட்டாருப்பா. கடந்த ஒரு 2.5 நாளாகவே நம்ம அதுக்காக தான் ஃபுல்லாக இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ நீங்கள் ஏதோ 30% வாழ்க்கையில் ஜெயிச்சா மாதிரி இருக்கிறவர்களே. ஸோ இன்னும் அந்த 70% முடிச்சு விட்டோன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம உழைக்கிறதெல்லாம் உழைப்பு அப்படியே மேல் நோக்கி ஓட வேண்டியதான். ஆனால் நம்ம என்னென்னா, நம்ம இருக்கிறத வச்சு இன்னும் டபுள் ஆகிட்டு அதை கொடுக்கணுன்றது தான் நம்ம இது. பட் ஓகே, எல்லாம் அர்ஜென்ட்டு தானே. ஆனால் இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நேற்று நைட்லாம் பயங்கரமான சந்தோஷத்தில் இருந்தேன். சந்தோஷத்தோட உச்ச கட்டத்தில் இருந்தேன். பட் இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் கவலையாக இருந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம உறவுகள் ரொம்ப நம்ம சேனலில் பார்க்குறவங்க, நம்ம இன்டர்வியூலாம் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். இது புதுசாக பார்த்தவங்களுக்கு புரியாது. டைம் கரெக்டாக 11:49. இந்த டைமில் நம்ம ஃபஸ்ட் ஆர்டரே கொடுத்து முடிச்சிருக்கோம். 28 ரூபா வந்துருக்குது. ஓகே, இப்போ 40 ரூபா சர்ஜரியில் வர இருக்குப்பா. நீ ஞாயிற்றுக்கிழமை வர இல்லையா? ஓகே, ஸோ இன்னும் நம்ம இன்றைக்கான இன்டர்வியூ வீடியோ கூட எடுக்கலப்பா. இப்போ எடுத்துகிட்டு இவங்க அப்புறமா கண்டிப்பாக பண்ணுறதுங்கப்பா. வானம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒருவர்களே, செகண்ட் ஆர்டரு 201 ரூபா ஆர்டரு, அதுவும் ஒரு ஜீனி ஆர்டர் போட்டாங்கப்பா. சூப்பர். ஆனால் என்ன ஒன்றா, இப்போ 45 ரூபா சர்ஜரியில் இருக்குது. ஆனால் ஜீனி ஆர்டரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து சர்ஜரி ஒரு 8 ரூபா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஆர்டரே வந்து சர்ஜரியில் தான் இந்த 45 ரூபா. ஆனால் வந்து ஜீனி ஆர்டருக்கு சர்ஜரி போட முடியல, ஃபுட்டுக்கு மட்டும் தான் சர்ஜரி போட்டிருக்காங்க. சரி, ஓகே, வாங்க போய் கொடுப்போம். நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அவர்களே. வெற்றி தோல்வி ரெண்டும் வந்து சமமாக பார்க்குற ஆள் நம்ம. தோல்வி வந்தால் பாடங்களை கற்றுக்கணும், வெற்றி நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். சரி, ஓகே வரலே, இப்போ நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஸோ அதான் எவ்ரிதிங் எல்லாமே நல்லது தான். ஆனால் எனக்கு அடிக்கடி தான் மனசுக்கு ஒரு கவலை இருக்குன்னா, நம்ம இத்தனை ஹார்ட் ஒர்க் போடுறத விட நம்ம அடிக்கடிக்கு லீவு போடுறோன்றது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, நம்ம நிறைய நாள் லீவ் ஆகிடுச்சு. அது எல்லாமே வந்து என் மேலே வந்து தப்பு. 25% நான் நினச்சிருந்தா அது எல்லாமே தகர்த்தெறிஞ்சே என்னால் முடியும். ஆனால் நானும் வந்து மனசை மாறிட்டேன். என்ன மாட்டேன், சரி நம்ம இதே பண்ணிடலாமே. எனக்கு எப்படின்னா அதான் ஒரு என்னன்னா, லீவு போடாமல் இருந்தால் மொத்தமும், அதாவது நம்ம ஒரு காரணத்துக்காக நான் போவோம் இது மட்டும் பண்ணால் மொத்தமாக இதே பண்ணுவேன். ஆனால் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் விட்டதுனால அது வந்து அப்படியே போயிடுச்சு. சரி, ஓகே, இந்த சேலஞ்சே அப்படி தான் போல, இந்த சேலஞ்ச் அப்படியே பண்ணிடலாம். சரி, ஓகே, இது இம்பார்ட்டண்டாக கூப்பிட்றாங்க, சரி நம்ம இது போயிடலாம். அதுக்கப்புறமா வந்து இன்டர்வியூக்கு அந்த மாதிரி, அப்புறம் ஃபோனுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி வச்சு அந்த மாதிரி ஏதோ பண்ணி இதுவாக ஆகிடுச்சு வருவாங்களே. பட் ஓகே, எனக்கு ஆனால் நம்ம ஃபுல்லாக தொடர்ந்து வந்தால் எனக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஸோ நிறைய ஏர்ன் பண்ணிடலாம். பட் ஓகே, அதெல்லாம் எனக்கு வேறு ஒரு விஷயத்தில் வந்துருச்சு. அது ரெஃபரன்ஸ்லையும் சரி, யூடியூப்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்துச்சு. அது இதே மர்ஜ் பண்ணால் அது கரெக்டாக வந்துருச்சு வருவாங்களே. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக இருக்கிற வழியை பார்ப்போம். ஸோ இந்த சேலஞ்சோட முக்கிய நோக்கமே, நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம், அதை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல. ஸோ அது போன சேலஞ்சில் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். இந்த சேலஞ்சில் உறவுகளை அப்படின்னு ஒரு விஷயம்ப்பா. ஸோ டயர் பஞ்சர் நினைக்கிறேன்ப்பா. நமக்கு மட்டும் எங்கே இந்த ஆப்பில் நடக்குது,
இதெல்லாம் நேற்று தான் கொஞ்சம் ஜாலியாக இருந்தேன். என்ன காரணம், அந்த 3 இது போயிடுச்சு அப்படின்ட்டு. சரிங்க, நம்ம டயர் பஞ்சர் ஆகலான்னு சொல்லி போய் கண்டுபிடிச்சிடுறேன். டயர் பஞ்சரு. என்னடா இது, எப்போ பார்த்தாலும் எதனா ஒரு பிரச்சனை வந்துட்டேடா. சாணாவுன்னா டயர் பஞ்சர், முதல்ல டயரை மாற்றணும்டா. இவர்களே நம்ம செகண்ட் ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணியாச்சு. அது வந்து ஒரு ஜீனி ஆர்டர் தான் வந்துச்சு. ஆனால் வந்து இங்கே ஒரு ஃபுட்டு எதுவுமே எங்கள் வழக்கமாக அந்த நைட் டைம் தான் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கே தான் வந்து ஒரு ஃபுட்டை தான் வந்து பிக்கப் போட்டுருக்காங்க. இதை பாருங்கள், இந்த ஃபுட்டை தான் வந்து ஜீனி ஆர்டராக பிக்கப் போட்டுருக்காங்கப்பா. பட் ஓகே, இப்போ என்ன ஒன்றுனா, இப்போ மறுபடியும் வந்து வண்டி பஞ்சர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு இதோ பாருங்கள், இந்த டயரை பாருங்கள், தெரியுதா? டயர் வந்து மறுபடியும் பஞ்சர் நினைக்கிறேன்ப்பா. ஸோ பஞ்சர் கல்லில் போயிட்டு பஞ்சரை போட்டு போயிட வேண்டிய வேறு வழி இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பஞ்சர் வந்து ஸோ ஆல்ரெடி டயரு இது வச்சுல அதுலேருந்தே மறுபடியும் ஒரு பஞ்சராக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் அவர்களே இன்னொரு விஷயம்லாம் எனக்கு தோணிகிட்டே இருந்தது. அதாவது நம்ம யூடியூப்ல இருந்தோம் சரி, ரெஃபரன்ஸ் இப்போ நிறைய பேர் நான் பண்ணுறதே இல்லை அவர்களே. ஸோ நிறைய பேர் இப்போயும் வந்து ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. மேபி இதுக்கப்புறம் நான் பண்ணு நினைக்கிறேன். இதுவரை பார்க்க ஆரம்பிச்சிடறேன் ரெஃபரன்ஸ்லாம். ஏன்னா சுத்தமாக டைமே இல்லை. ஒரு உண்மையை சொன்னால் இதுதான் உண்மை. எனக்கு சுத்தமாக டைமே கிடையாது. ஸோ முந்தா நேரத்தில் என்னப்பா இது வாயில் இடிக்குது அந்த மைக்கு. ஸோ முந்தா நேரத்தில் செய்யாறு போயிட்டு வந்தேன். நான் போயிட்டு வரதுக்கே வந்து கரெக்டாக 7 மணி ஆகிடுச்சு வீட்டுக்கு வந்து. ஸோ ரொம்ப டயர்டாக வர இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நேற்று வந்து காஞ்சிபுரம் இடத்துல போய்ட்டு இது பண்ணிட்டு வந்தோம். ஸோ டைமே பெருசாக இல்லவே இல்லை ஒரு. ஸோ இதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் அதிகம் பார்க்கணும். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏன்னா ரெஸ்பான்ஸ் கூட பண்ண முடியல. ஆனால் மெசேஜ் வந்திருக்கு, பார்க்கலாம். இதுக்கப்புறம் தான் பார்த்து இது பண்ணணும். உறவுகளை கும்னஞ்சால் ஒரு பஞ்சர் போகிற கடை இருக்குப்பா. இது சைக்கிள் தான் நினைக்கிறேன். சைக்கிளா பைக்கா? ஐ திங்க் பைக்கு கூட நினைக்கிறேன்ப்பா. சரி வா, நம்ம தெரிஞ்ச நகையிலே போட்டுப்போம். ஸோ அண்ணன் தான், அந்த அண்ணா தான் வந்து பஞ்சருக்கெலாம் வந்து 102 பஞ்சர்னால 140 ரூபா வாங்குறாங்க. மற்ற கடை அப்படியே 200ரூவான்னுறாங்க. இல்லை எனக்கு 200ரூவா கொடுக்குறது ஒன்றும் இல்லை, அவங்களாம் ஹார்ட் ஒர்க் பயங்கரமாக பண்ணுறாங்க. பட் நம்ம இப்போ ஒரு சேலஞ்சில் மாதிரி இருக்கோம், ஜெயிப்போமா தோப்போமா நம்மளுக்கே அந்த ஒரு இதுவில் இருக்கிறோம். ஸோ அதனால் இப்போ வந்து 200ரூவா இது பண்ண முடியல. சொல்ல எங்கே கம்மியாக இருக்கோ அங்கேயே பார்த்து பண்ணிப்போம். உறவுகளே 3 லிட்டர் பெட்ரோல் போட்டு போயிடலாம்ப்பா. நான் பண்ணியாச்சுண்ணா. உறவுகளே இது வரைக்கும் நம்ம காலம் சம்பாதிச்சது 26 ரூபா. ஆனால் செலவு பண்ணது, அதாவது நம்ம கைவிட்டு போனது 302 ப்ளஸ் ஒரு 80, 382 ரூபா நம்ம கைவிட்டு போயிடுச்சுப்பா. 383 ரூபா நம்ம கிட்டே கைவிட்டு போயிருக்கு. உறவுகளே இந்த சேலஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கையாலே பைக்கை நல்லா க்ளீன் பண்ணோம்ப்பா. இந்த பைக்கு தான் நம்மளை வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ சம்பாதிக்க வச்சுது நம்மளை. இந்த பைக்கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ அப்புறம் இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா அது கிழிஞ்சிருக்கல, இதை மாற்றிட்டு, ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு இண்டிகேட்ரு. ஸோ அதையும் ஒரு இண்டிகேட்டர் மட்டும் தனியாக விற்குமா. ஸோ அதை வந்து ஒன்று தனியாக மாற்றிட வேண்டியதான். உறவுகளே கிளைமேட்டு சூப்பரு. அங்கே மேலே பாருங்கப்பா வானம், பா செம்ம அழகாக இருக்குடா. வா, கண்குள்ளா காட்சியாக இருக்கே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்படியே இருந்தாலும் நல்லாயிருக்கும். எனக்கு மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, நல்லது தான். ஆனால் போன வருஷத்தோட எனக்கு மழை பயங்கர கம்மி தான்ப்பா. உறவுகளே 2வது ஆர்டரும் கொடுத்து முடிச்சிட்டோம்ப்பா. 2வது ஆர்டர் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமே 3வது நாள் ஆர்டர் போட்டாங்க. ஸோ ரெண்டுமே ஒரு இடத்துல பிக்கப் தான் நினைக்கிறேன். உறவுகளே அப்புறம் நிறைய விஷயங்கள் யோசித்து திங்க் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன தவறுகள்லாம் நடந்ததோ எல்லாமே சரி பண்ணவர்களே. நம்ம சின்ன வயசுலேயே சரி நிறைய அனுபவங்கள் பாடங்கள் கிடைக்கும். ஓகே, வாழ்க்கையே வந்து ஒரு பிரச்சனை கலந்த ஒரு விளையாட்டு தான். சில பேர் அதை சாமர்த்தியமாக கற்றுக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு ஓடி ஜெயிச்சிடுறாங்க. சில பேருக்கு அது எப்படின்னு சொல்லி தெரியல, அதாவது என்ன மாதிரி இப்போ தான் கற்றுக்கிட்டு வராங்க. ஆனால் அவங்களும் ஒரு நாள் ஜெயிப்போம், எல்லோரும் ஜெயிப்போம். உறவுகளே இந்த 4வது ஆர்டர்னாலே இப்படி தான் இருக்கும் போலப்பா. இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு ஹோட்டலில் கண்டுபிடிக்க பயங்கர கஷ்டமாயிடுச்சு. அங்கே என்னன்னா போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அங்கே இருக்கவங்கலாம் இன்னும் இவன் நம்மளே சுற்றி வரான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு தம்பி தான், அது வராரு பாருங்க பொறுமையாக. அந்த தம்பி தான், அண்ணா அப்படிக்கா இருக்குண்ணா, அங்கே இருக்கும் அப்படின்னாரு. ஆமாம் தம்பி, அங்கே தான் போனதுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ தான் கண்டுபிடிச்சிடும். டைம் என்ன கட்ட 1:54. இப்போ அதுக்குள்ள என்ன ஆட்றான், எவ்வளோ ஆர்டரு? 94 ரூபா ஆர்டர் போட்டாங்கப்பா. அதாவது என் ஃப்ளோட்டிங் கேஸ் வந்து 284 ரூபா தான். பட் அதெல்லாம் வந்து 305 ரூபா கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ எவ்வளோ ஃப்ளோட்டிங் கேஸ் இருக்குது? 6, 26,
26 31 ரூபாய் நம்ம டிப்ஸ் கிடைச்சிருக்கு இன்றைக்கி. வாவ் சூப்பர், 31 ரூபாய் நம்ம டிப்ஸ் கிடைச்சிருக்கு. சூப்பர். சரி ஓகே வரல, சரி இந்த 6 கம்ப்ளீட் பண்ணி விட்றேன். இருப்பா நாங்கள் அப்புறமா கண்டினியூ பண்ணுறோம்ப்பா. ஊருக்குள்ளே இன்னொரு விஷயம்ப்பா, சரி நீ நம்மளுக்கு ஃப்ளோட்டிங் கேஷ் கிடச்சது 300 ரூபாய், எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம பிளாங்க் பேலன்ஸ் வந்து அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா அது ஒரு காரணம் இருக்குது, அதெல்லாம் நான் இப்போ பேச ஆசைப்படல. இந்த சேலஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன நடந்தது, ஸோ அதெல்லாம் வீடியோவோடு உங்களுக்கு நான் காட்டுறேன். சரி ஓகே, இன்னும் 25 ஆர்டர் பார்த்துட்டா நம்மளுக்கு 710 ரூபா இன்சென்டிவ் நமக்கு முடியும். சரி மற்றெல்லாம் உங்களுக்கு ஒரு 3 மணிக்கு மேலே 3 மணிக்கு சின்சியராக பண்ணிவிட்டு மற்றெல்லாம் ஒரு 3 மணிக்கு மேலே கண்டினியூ பண்ணுறோம். ஒரு அப்பா இந்த டைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதை தான் போனேன். நான் போகும்போது லைட்டாக கொஞ்சம் வலிக்குச்சு. என் ஃப்ரெண்டு வர சொன்னால் நண்பா ஜாக்கிரதையாடுறா, உனக்கு மட்டும் எங்கே இருந்தால் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். உறவுகளே அங்கே பாருங்கப்பா, அடாண்டா அங்கே பைக்கை பாருங்க உறவுகளே, ரெட் கலரில் சும்மா வேறு மாதிரி இருக்குல்ல, நமக்கு செட் ஆகல அந்த பைக்கு, செம்மையாக செட் ஆகும் உறவுகளே. ஸோ அந்த பைக்குக்கு மட்டும் ஹேண்டில் பேரை மாற்றிட்டு செம்மையாக இருக்கும்ல. வா சூப்பர். ஏய் செமப்பா, என்னப்பா நம்ம கண்ணு முன்னாடி வந்து ஜாலி பண்ணுது இன்னைக்கு. ஓகே அந்த ப்ரோட கேட்டு போகலாமா மைலேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு. சரிங்க கேட்போம். இந்த பைக் எவ்வளோ ப்ரோ மைலேஜ் தருது? 45. இப்படி போய் பொறுமையாக ஓட்டினா ஒரு 50 கிட்ட தருமா? எவ்வளோ ப்ரோ கொடுத்து வாங்கினீங்க அந்த பைக்கு? இப்போ கரண்ட்டாக எவ்வளோ ப்ரைஸ் அந்த பைக்கு இருக்குது? 240. இஎம்ஐயில் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ கட்டினீங்க? 40,000 கட்டினா. அதோட கம்மி கூட கட்டலாமா? அது நீங்கள் கட்டுறதை பொறுத்தா இஎம்ஐ. ஓகே ப்ரோ. சரி ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ இந்த பைக் உங்களுக்கு. ஆல் தி பெஸ்ட். 40,000 கூட கட்டலாம். எனக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணா ஒருத்தர் இருக்காரு இல்லை, இந்த பைக்கெலாம் ரொம்ப கம்மியான காசு கட்டி தான் இருக்கும். 15 கட்டி தான் எடுத்தது. ஆனால் இப்போலாம் ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. இந்த பைக்கு இஎம்ஐ முடிஞ்சே 1 வருஷம் கிட்ட ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் நம்ம புதுசு மாதிரி தான் இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு வரோம். என் ஃப்ரெண்டு கேட்குறான், என்னப்பா பைக்கு புதுசாக இருக்கு அப்படின்ட்டு. ஒரு அந்த பாப்பா பாருங்களேன் பின்னாடி எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். ஹாய். அவங்க வண்டி டயர் சுற்றுறத பார்க்குறாங்க. பாய். க்யூட். நமக்கும் அந்த மாதிரி க்யூட்டாக ஃப்யூச்சரில் அழகான ஒரு பொண்ணு பிறப்பாங்க நம்பிக்கை இருக்குது. சரி ஓகே அவர்களே, இப்போது இந்த ஆர்டர் கொடுத்து முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக போரூர் கூட போகிறேன் வண்டியை. உறவுகளே டைம் என்ன கரெக்டாக 2:47பா. 432 ரூபா வரல தொகைன் பண்ணிடுறோம். பட் இவ்வளோ நேரம் அங்கேருந்து வந்துட்டு ஒன்றும் ஆர்டரே போடல, இல்லை அங்கே ஓட்டருக்கு ஆர்டர் போடல. சரி வாங்க போரூரில் போடலாம். ஆர்டர் போகிறாங்களா இல்லை பார்க்கலாம். இன்னும் 12 நிமிஷம் இருக்குது டைம். இப்போ கரெக்டாக 2:48. 3 மணி வரைக்கும் சர்ஜி இருக்குது. 45 ரூபா சர்ஜி. போகிறாங்களா இல்லையா பார்க்கலாம், வாங்க போகலாம். உறவுகளே டைம் வந்து 3 ஆயிடுச்சுப்பா. அவ்வளோதான் சர்ஜி தூக்கிட்டாங்க பாருங்கள் சர்ஜி. சார் டைம் ஒரு ஆர்டர் போட நல்லா இருக்கும். சரி ஓகே, இதுக்கு நம்ம 432 ரூபா பண்ணிடுறோம். சரி நீங்கள் வேறு 1900 ரூபா நம்ம எய்ம் வச்சுருக்கிறோம். காலைல ஆர்டர் போட்ட வேகத்தோட ஃப்ளோவை பார்த்து கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டில், நம்மளுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான். தன்னம்பிக்கைன்னு கூட சொல்லாது. அந்த தன்னம்பிக்கை நம்ம மேலே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. அந்த தன்னம்பிக்கையினால் நம்ம நிறைய வாட்டி தோல்வியும் அடைஞ்சிருக்கோம். இயற்கை வந்து ரொம்ப பொல்லாத ஒரு எப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் சொல்லும் போது முடியுமா உன்னால் அது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட தடைகள் வரும். ஆனால் நான் அந்த தடைகள் எல்லாம் வந்து செவி சாஞ்சிருக்கேன். அந்த தடைகளுக்கு நானும் வந்து கொஞ்சம் ஒத்தடிச்சிட்டேன்னு சொன்ன விட அது எல்லாமே இம்பார்ட்டண்டான விஷயங்கள் தான். ஓகே, அதனால் நம்ம நிறைய என் பண்ணியிருந்துருக்கலாம் அவர்களே. நிறைய வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, தோல்வியில் இருந்தால் கற்றுக்க முடியும், பாடங்கள் கற்றுக்கிச்சு போதும். அதனால் தன்னம்பிக்கை நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்பவே ஜாஸ்தி தான். பார்க்கலாம் எப்போ தான் ஆர்டர் போடுறாங்கன்னு சொல்லிட்டு. அவர் அக்கா காரில் போயிட்டே இருக்காங்க. நான் இப்படி ஃபோனை வச்சுருந்த பார்த்து அவங்க தான் வீடியோ எடுத்து நினச்சிக்கிறாங்க போல். அந்த மாதிரி சில பேர் நினச்சிப்பாங்க. அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாதுல்ல, அவங்க மேலே தப்பு இல்லை. சரி ஓகே, அவர்கள் எப்போ தான் ஆர்டர் போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அதனால் எல்லாருமே தன்னம்பிக்கையோடு இருங்க. ஆனால் தன்னம்பிக்கை நீங்கள் இருந்ததுன்னா நிறைய தோல்விகளை நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கும் நீங்கள் வந்து தயாராக இருக்கணும். நிறைய பேர் அசிங்கப்படுத்துவாங்க, இவன் சொல்கிறது தான் லாய்க்கு செயலில் ஒன்றும் காண அப்படின்வாங்க. அப்புறம் இந்த வாய் பேச்சு தான் செயலில் ஒன்றும் காணுன்னுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது. தன்னம்பிக்கைலாம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாது. எனக்கு இப்போயே சொல்கிறேன், அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டேன் எனக்கு கவலையில். சரி ஓகே, நாங்கள் மற்றதான் அப்புறம் தான் கண்டிப்பாக மாட்டேன். இல்லை அமௌண்ட் 396. ஸோ அப்புறம் கையில் கொடுத்துருக்குறது 400 ரூபா அவர்களே. 400 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ
ஸோ 400 இதில் 4 ரூபா டிப்ஸு. காலையில் 31 ரூபா வந்துச்சா, இது 4 ரூபா. கரெக்டாக வந்து 35 ரூபா நீங்கள் காலையில் நம்ம டிப்ஸ் வந்துருக்குப்பா. சரி வாங்க போகலாம். உறவுகளே டைம் என்ன கரெக்டாக 4:42பா. ஸோ காலையில் இதுமாதிரி நம்ம வீட்டிலேருந்து சாப்பிட்டு வந்தாலும் அதோட சாப்பிட்டது அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பானிபூரி வந்து ஒரு 10லேருந்து ஒரு 20 ரூபாய்க்கு சாப்பிட்லான்னு சொல்லிடுறேன். வாங்க சாப்பிட்லாம். ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ 10 ரூபாய்க்கு பானிபூரி. ஒரு 10 ரூபாய்க்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு. பட் இருக்கிற பசியில் இன்னொரு 10 ரூபாய்க்கு சாப்பிட்லான்னு தோணுது. நான் பையா சாப்பிட்லாமா? பையா கிட்டே கேட்குறான். சரி பையா இன்னொரு 10 ரூபாய்க்கு தாங்க. சரி நம்ம பானிபூரி சாப்பிட்டாச்சு 20 ரூபாய்க்கு. ஓகே நல்லா இருக்கு. ஆனால் பையா கிட்ட தண்ணி இல்லையா, தண்ணி அங்கே வச்சுருக்கலாம். சரி ஓகே காரம் லைட்டாக இருக்குது ஒரு வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகே 10 ரூபாய்க்கு 4 பூரி. அப்புறம் இன்னொரு 10 ரூபாய்க்கு சாப்பிட்டால, அப்போ இன்னொரு பூரி எக்ஸ்ட்ரா தந்தார். ஸோ அது ஒன்று லாஸ்ட்டு ஒரு உடஞ்ச பூரி மாதிரி அவங்க செய்யும் போது லைட்டாக உடஞ்சிருக்கும் இல்லையா, அந்த பூரி ப்ளஸ் அது ஏதோ கொஞ்சம் மசாலா கொட்டி தராரு. நல்லா இருந்துச்சு. பட் தண்ணி வச்சுருந்துக்கலாம். சரி ஓகே வரங்களே, இப்போ நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் தான்ப்பா போட்டிருக்காங்க. சரி இந்த ஆர்டர் வந்து ரொம்ப நேரம் இருந்தால் இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் கேன்சல் ஆகிடும். சரி தான் டக்குன்னு சாப்பிட்டு போயிடலாம் சொல்லி டக்குன்னு சாப்பிட்டாச்சு. நான் சின்ன வயசு பானிபூரி சாப்பிடும் போதெல்லாம் 10 ரூபாய்க்கு 10 பானிபூரி தருவாங்க. ஒரு நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ 10 ரூபாய்க்கு 4 தான். ஸோ போக போக 2035 40 10 ரூபாய்க்கு ஒரே பானிபூரி தான்ப்பா அப்படின்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்லா மிச்சர்லாம் போட்டு 10 ரூபாய்க்கு 1 பானிபூரி அப்படின்னு சொல்லுவாங்க. 50 ரூபாய்க்கு 5 பானிபூரி அப்படின்னு நினைக்கிறேன். வாய்ப்புகள் இருக்குது. ஒருகளே பசங்க ஜாலியாக கிரிக்கெட் விளாட்றாங்கப்பா. நமக்கும் விளையாடணுன்னு ஆசையாக தான் இருக்குது. விளையாடலாம் என்ன டைம் இருக்குது. இல்லை இந்த ரோடா சம்மரோடா செய்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. சரி ஒரு நாள் நைட் டைமில் போட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நிலா வெளிச்சம் ஃபுல்லாக இருக்குது. அன்றைக்கி வந்து கோபுரம்லாம் கேமராலாம் அவுட்டு. சில்லுன்னு காத்துறது இல்லை சூப்பராக. அன்றைக்கி நிலா வந்து கோபுரம் அவுட்டு. ஸோ அப்படியே பொறுமையாக போய்கிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஒரு சாங்ஸ் கேட்டுக்கிட்டு மோட்டிவேஷனல் பாட்டு கேட்டு போயிட்டு இருந்த ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. டைம் என்ன கரெக்டாக 6 ஆக்சுவலாக அது கூட டைம் வந்துட்டேன். காரணம் ஏன், இந்த ப்ரெஸ்டீஜில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. பாட்டு நமக்கு பாட்டு போட்டின்னு நினைக்கிறேன். அதோ பண்ணிகிட்டு இருக்கா அப்படி அதுவும் இருக்குது. அங்கே தான் நடக்குது. இப்போ இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம வேறு கூச்சமாக இருக்குது. நம்ம ப்ரோ ஒருத்தர் சொல்லிடுவார், ப்ரோ யார் வந்தாலும் கூச்சப்படாது ப்ரோ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. சரி அந்த ப்ரோ சொன்னதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து கூச்சப்படாமல் லாக் எடுத்துக்கிட்டு இருக்கோம். முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க அந்த ஸ்விம்மிங்கில் குளிச்சுக்கிட்டு. இப்போ 1B எங்கே இருந்தே மறந்துட்டேன். ஒரு இல்லையே என்னன்னா பைத்தியம் நினச்சிடுவாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன காயம். சரி நான் உங்கள் அம்மா கட்டி போட்டேன். உறவுகளே டைம் ரெக்கார்ட் ஆகிடுச்சா? டைம் என்ன கரெக்டாக 1:19 உறவுகளே. இது இருக்கிற எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கேன்னா இருங்க, அதாவது 1300 ரூபாய் கிட்ட தான் லைன் பண்ணி வைக்கிறோம். சரிங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். 1275 ரூபாய் மெயின் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் இன்னொரு பேட் நியூஸ் என்னென்னா, நம்ம செகண்ட் ஆர்டர்லாம் முடிக்க முடியாது. அதாவது பாருங்கள் 8 ஆர்டரு உன்னை பார்த்துட்டா 710 ரூபான்னு போட்டிருக்கு. ஆனால் நான் 8 ஆர்டர் நான் பார்த்துட்டு போவேன், நான் ரெடி. ஆனால் எப்படி பார்த்தாலும் ஒரு 5 மணி ஆகிடும். ஆனால் இருந்தாலும் பார்த்துட்டு போவேன் நான் ரெடின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் புதுசாக ரூல்ஸ் வந்திருக்கு, ரீசெண்டாக தான் போட்டிருக்காங்களா. என்ன அப்படின்னா காலைல சண்டே மட்டும் காலைல 8:30 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் 11 மணி இல்லை, நம்ம 2 ஹவராச்சும் லாகில் இருந்துக்கணும். லாகில் இருந்துட்டு ஸோ அந்த 700 அவ்வளோ, அதாவது 33 ஆர்டர் பார்த்தா எவ்வளோ சம்திங் இருக்குல்ல, 31 ஆர்டர் பார்த்துட்டா 710 ரூபான்னு இருக்குல்ல. ஸோ அந்த ஹவர் நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் 710 ரூபா வரும். நம்ம காலைல நீங்கள் ஆனே பண்ணல, அந்த ஹவர் நம்ம கம்பல்சரி இல்லை, ஆனால் நம்மளுக்கு அந்த இன்சென்டிவ் வராது. அதனால் நம்ம 480 ரூபா இன்சென்டிவ் தான் வரும். அதை நம்ம முடிச்சிட்டோம். பட் இருந்தாலும் நம்ம 3 மணி வரைக்கும் ஓட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டைமில் இந்த ரோட்டில் யாருமே இல்லை வருவாங்களே. சில்லுன்னு காற்று, ஜாலியாக பாட்டு கேட்டு போட்டிருக்கேன். என்னோட தலைவர் எம்ஜிஆர் சார் சாங்கு, ரஜினி சார் சாங்கு, விஜய் சார் சாங்கு, இந்த மாதிரி நல்ல ஒரு மோட்டிவேஷனல் சாங்லாம் நிறைய கேட்டே போயிட்டுருக்கேன். ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. சரி அப்படியே பாட்டு கேட்டு ஜாலியாக பாட்டு கட்டினே அப்படியே ஒரு பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நான் ஓட்டிகிட்டு உங்கள் மற்றதெல்லாம் அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன்.
சரி உலகளே இப்போ டே 63 டோட்டலாக வந்துச்சு சொல்லி பார்க்கலாமா. டோட்டலாக நம்மளுக்கு இன்சரி எல்லாம் சேர்த்து 2020 ரூபா வந்துச்சு. அதில் நம்ம கைவிட்டு போதெல்லாம் மைனஸ் பண்ணல. நம்ம வந்து 303 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம், அது மைனஸ். அப்புறம் மைனஸ் நம்ம வந்து சாப்பாட்டுக்கு வந்து 160 ரூபா செலவு பண்ணலாம் சொல்ல மாட்டேன். 80 ரூபா வந்து நம்மளுக்கு காலைல வந்து பஞ்சர் ஆச்சுல, ஒரே ஒரு பஞ்சர் தான் ஆச்சு, அது வந்து 80 ரூபா மைனஸ். அப்புறம் வந்து சாப்பாடு நம்ம இன்றைக்கி 80 ரூபா செலவு பண்ணிக்கோம். அப்படி என்னடா நம்ம கேஸ் காலையில் இருந்து சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க நானே யோசிச்சு சொல்கிறேன். நம்ம பானிபூரி அந்த 3 மணி டைமில் 20 ரூபாய் பானிபூரி சாப்பிட்டோமா, அது மைனஸ். அதுக்கப்புறமா வந்து ஜூஸ் லெமன் ஜூஸ் குடிச்சலாம் பெருசாக, அது மைனஸ். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பேல்பூரி சாப்பிட்டோம், 40 ரூபா பேல்பூரி. அதோட வேறு எதுவுமே நம்ம சாப்பிட்றதே மறந்துட்டோம். அதனால தான் நீ கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறோம். சீக்கிரம் இல்லை, நீ தான் கரெக்டாக போகிறோம் வீட்டுக்கு. என்ன கொஞ்சமாக தூக்கம் வேணும், 4 ஹவர்ஸ் தூக்கிட்டு அப்புறம் காலையில் எழுந்து விளாக் அடிட்டு போனால் கரெக்டாக இருக்கும். ஸோ அதான் அந்த பென்ச்சர் ஆனதும் அப்புறம் சாப்பாடு ரெண்டும் சேர்த்து நம்ம 120 ரூபா ஆகிடுச்சு, அது மைனஸ். அப்புறம் ப்ளஸ் நம்ம 120 ரூபா ப்ளஸ் பண்ணியிருக்கோம். ஏன் டிப்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி 60 ரூபாவே இருந்துச்சு, இந்த 60. அப்புறம் வந்து நம்மளுக்கு டிடிஎஸ் வந்து 40 ரூபா பிடிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் டிடிஎஸ் 40 ப்ளஸ் 60 ரூபா டிப்ஸு, இதெல்லாம் சேர்த்து வந்து 120 ரூபா நம்மளுக்கு டிப்ஸு, அதாவது ரெண்டு சேர்த்து 120 ரூபா நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணி ஆட் பண்ணோம்னா 1658 ரூபா தான் நம்மளோட டே 63யோட ப்ராஃபிட். இப்போ டே 1 டே 63 வரைக்கும் நம்ம டோட்டல் எவ்வளோ ப்ராஃபிட்னா 97,305 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம் 63 நாளில். 63 நாள் சுற்றி ஓட்டி. ஸோ இன்னும் வந்து நம்மளுக்கு 2 நாள் தான் இருக்குது. இன்னும் 2695 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணோம். கண்டிப்பாக ஏர்ன் பண்ணுறோம். சப்ப மேட்ரு, கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம், நம்பிக்கை இருக்குது. ஸோ 75 நாளே பண்ணி தோத்துட்டோம். இப்போ 65 நாளே 1 லட்சம் ஏர்ன் பண்ண காட்ட போகிறோம். 65 நாள் ஓட்டி, அதுவும் இந்த vlog போட்டுட்டு இந்த ரீல்ஸை போட்டுட்டு இதெல்லாம் பண்ணியே நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் பண்ணாமல் இருந்தோன்னா கண்டிப்பாக 55 நாளே முடிச்சுட்டு போயிட்டு 50 நாளில் கூட நம்பிக்கை இருக்குது. சரி ஓகே வரங்களே. ப்ரோ நீங்கள் vlogல வரல? வரீங்களா? இதுதான் நம்ம வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது ஒரு அண்ணா அப்படிக்கா போயிட்டு வந்தார். அண்ணன் வந்து ரேபிட் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஹாய் ப்ரோ ஸ்மார்ட்டாக இருக்கீங்க ப்ரோ. நீங்கள் அழகாக இல்லையா இருக்கு. ஆமாம் உங்கள் ஃபேஸே தெரில ப்ரோ. அப்புறம் ரேபிடோ நல்லா இருக்கா? ஆட்டு வருதா நல்லா? வருது. நைட் மட்டுமே ஒரு 1000 வரும். நைட்டு மட்டுமே 1000? 12 o'clockல இருந்து காலைல 7 o'clock சேர் இருக்குதுல்ல, 30% சேர், அதில் பார்க்கலாம். இப்போ ஒரு காலைல 11 வெடிக்கால ஒரு 3 மணி ஓட்டினது இல்லையா? நைட்டு மட்டும் எடுத்துறேன். நைட்டு தான் ஒரு டிராஃபிக் இல்லாமல் இருக்கு. இன்னொன்று வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும், டிராஃபிக் இல்லாமல் இங்கேயே நிற்க தேவையில்லை, பெட்ரோல் மிச்சம். 400 ரூபாய் பெட்ரோல் போட்டால் ஒரு 2000 ரூபாய்க்கு. புரியுது ப்ரோ. அப்புறம் நீங்கள் இந்த பைக் டாக்ஸியும் இருக்கா இல்லை வெறும் ஃபுட்டு மட்டும் வச்சுருக்கீங்களா? இது பைக் டாக்ஸி மட்டும்தான். ஃபுட்டுலாம் கிடையாது? ஃபுட்டு இல்லை. ஃபுட்டு ஜொமேட்டோவில் வேலை பார்த்தேன், அதில் அவ்வளோ இன்கம் வரல, அதனால் இதே ஓட்ட ஆரம்பிச்சேன். சும்மா ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான். பரவாயில்ல, லேஃபாக வெயிலுக்கு இல்லாமல் ஜாலியாக பேக்ஸாக ஓட்டிங்க. நைட்டு பிரச்சனை இல்லை, அழகாக இருக்கீங்க போல். அப்படி மட்டும் இல்லை, நைட்டு ஃப்ரீயாக இருக்குங்களா, அதனால நைட் காலைல டிராஃபிக்கு ரொம்ப சவுண்டு இரட்டிங்காக இருக்குது. புரியுது ப்ரோ. தோராயமாக சொல்லுங்கள். இப்போ காலைல ஒரு 11 மணிலேருந்து மணிக்கால ஒரு 4 மணிக்கு ஓட்டினா ரேபிட் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? அது தெரிஞ்சு ஒரு 3 ரூபா வரைக்கும் எடுக்கலாம். 3 ரூபா? அதுதான் ஒரு 1 ஹவர் சொன்னாங்க. 3000 கிட்ட வந்து ஹார்ட் ஒர்க்கு. இன்னொன்று வந்து உடம்பு போயிடும். புரியுது. நம்ம தினமும் இதில் அதான் ப்ரோ ஃபுல் டைமாக ஓட்டணும்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு டைம் டேபிள் மாதிரி ஒரு ஒரு 9 o'clockலேருந்து ஒரு 12 o'clock, அதுக்கப்புறம் ஈவினிங்லேருந்து ஒரு 9 o'clock, அதுக்கப்புறம் 12 o'clockலேருந்து காலையில் 7 o'clock, இந்த மாதிரி பிரித்து ஓட்டணும் அப்படின்னா எடுக்கலாம், கண்டிப்பாக எடுக்கலாம். புரியுது ப்ரோ. அதான் ஒரு நாள் ரேபிடோ ட்ரை பண்ணி பாருங்க. எங்கே போனால் ப்ரோ அப்புறம் உங்களுக்கு இந்த ரேபிட் போனால் ஆர்டர் வரும். இந்த லொக்கேஷன்லேருந்து இந்த லொக்கேஷன், இந்த டைமுக்கு இங்கே போகணும், இந்த டைமுக்கு இங்கே போகணுங்கிற பிளானிங் இருக்கணும். நம்ம சுற்றிட்டே இருந்தால் ஒன்று எடுக்க முடியும். கரெக்ட். பிளானிங் இருந்தால் கண்டிப்பாக சம்பாதிக்கும். அதான் நான் வந்தோடனே அதான் பார்த்து 500 ரூபாய்க்கு டைம் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்லை, அதுக்கு முன்னாடி 9 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். ஓ அப்படிங்களா? 1200 வரைக்கும் ஓட்டியிருக்கேன். ஓகே ப்ரோ. அப்புறம் இதை கேட்க நினச்சேன். இங்கிட்ட ஒரு 400, இங்கிட்ட ஒரு 700, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும். இப்போ கஸ்டமர்கிட்ட 200 வாங்குகிறோம் அப்படின்னா இங்கேருந்து இப்போ நான் கோயம்பேடு வரைக்கும் 18 கிலோமீட்டர் எம்டியாக தான் போகணும். ஒரு 50 rupees எக்ஸ்ட்ரா தருவாங்க, அதில் பெட்ரோல் சேவ் ஆகும். அப்படிங்கிறப்ப நமக்கு வர்ற அமௌண்ட் அப்படியே கையில் நிற்கும். ஓகே ப்ரோ. கண்டிப்பாக இது எனக்கு ஓகே, அதனால தான் அதை விட்டுட்டேன். ஓகே ப்ரோ. உங்களுக்கு எது ஹார்ட் ஒர்க் பண்ணேன். நான் வந்து துபாயில் டெலிவரி பண்ணிடுவேன். அப்படிங்களா? துபாயில் எப்படி போங்க? நல்லா வருமா துபாயிலாம்? இந்த ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் அங்கே கூட்டிலாம் அதில் பாதி போட்டாலும் நீங்கள் வந்துட்டு 50,000 சம்பாதிங்க. அப்படிங்களா? அங்கே ஏன் ப்ரோ அவ்வளோ இருக்குது? எனக்கு புரியல. அங்கே நிறைய வந்து மணி வெளியே வந்துட்டு கூட இல்லை ப்ரோ. அங்கே சம்பாதிக்கிறது அது கம்மி தான். 2500 dirhamsங்கிறது அங்கே கம்மி தான். அப்படி மாற்றி இங்கே வரும்போது நிறைய சம்பாதிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கம்மி தானே. 2500 புரியுது. அவங்க 10,000 dirhams 50,000 அதெல்லாம் 50,000 dirhams வரை சேலரி வாங்குவாங்க. 2500லாம் பெருசு கிடையாதுல. இப்போ நீங்கள் 100 ரூபா ஆட்டோ கொடுக்குற மாதிரி எங்கே
10,000 சேலரி கொடுக்குற மாதிரி. நமக்கு அதை பற்றி தான் தெரியாது ப்ரோ. நான் ஒரு 1 இயராக ஓட்டினேன், நல்லா போணுச்சு. ஆனால் இங்கே போடுற ஹார்ட் ஒர்க் அங்கே போட்டால் கண்டிப்பாக பாதி போட்டாலே போதும். நாங்கள் 10 hours தானே வேலை பார்க்க போகிறோம். அங்கே பொல்யூஷன் கிடையாது, க்ரீன் இழுத்தா அழுக்கு வரும் மூஞ்சில். இங்கேலாம் ஓடணும் மாதிரி அங்கெல்லாம் அது கிடையாது. ரோடு ஃப்ரீயாக இருக்கேன், ஆக்சிடென்ட் எதுவும் நடக்காது. அப்புறம் ஏதோ கேட்க நினச்சேன் ப்ரோ, மறந்துட்டேன். அதான் மாற போகிறீங்களா நீங்கள்? இல்லை ப்ரோ, ஒரு நாள் சும்மா ரேபிட் ஓட்டி பார்க்கலாம் சார். இதே ஓட்டிட்டு வரலாம், வீடியோ போகிறதுக்கு ஒரு நாள் ஒரு ரேபிட் ஓட்டி பார்க்கலாம் தான் ப்ரோ. ஒரு நாள் ஓட்டி பார்த்தேன், வீடியோ பார்த்தேன், ஃப்ரெண்டெலாம் பேசிட்டேன்னா வந்துட்டு R15 காணும் ப்ரோ. அந்த R15 இதே கிடையாது ப்ரோ. ஆக்சுவலாக வந்து அது நீங்கள் தானே வாங்கினீன்னு விளாக் போட்டு. அது விளாக் போடல ப்ரோ. அதாவது நம்ம அதை இப்போ சொல்கிறேன், நம்ம உறவு கூட தெரியாது. அது ஒரு நாள் சங்கீதாவில் உட்காந்துட்டு இருந்தேன். சும்மா அந்த பைக் இருந்தது, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது, எல்லா பசங்களும் பைக்லாம் வாங்கணும்னு சொல்லி. அது மாதிரி எனக்கு ஒரு ஆசை பைக் வாங்கணுருக்காங்க. ஆனால் நம்மகிட்ட அதெல்லாம் இல்லை. நம்ம சேர்க்குற காசே வேற ஒரு காரணத்துக்காக. அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் யூடியூப்பில். சும்மா சரி அதை எடுத்து வச்சா அவ்வளோவா ஃபுல்லாக பார்க்கல. நீங்கள் நானும் டெலிவரி பாய் தானே, நமக்கு அந்த ஃபீல்டை பற்றி தெரியும். நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறீங்க, எப்படி எடுக்கிறீங்கிறதுலாம் சார் தான் இப்போ நான் சொல்லிடுறேன். சும்மா எடுத்து வைக்கலாமே, ஒரு கிளிப்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். தினமும் பார்க்க நம்ம காலைல பார்த்தோன்னா ஒரு ஆசை வரும், நம்ம உழைக்க தோணும்ல. நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு சேனலில் வந்துட்டு நினைக்கிறேன் புதுல ப்ரோ. இந்த வாலிபர் வந்துட்டு அதான் ப்ரோ டெலிவரி மூலியமாக 70 days ஒரு வண்டி வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி போட்டு. அதான் ப்ரோ, அந்த SS மியூசிக்கில் அதில் தான் நீங்கள் உங்களை பார்த்து தான் அதுக்கப்புறம் உங்களோட ஐடியா எடுத்து நான் பார்த்தேன். அப்படிங்களா? SS மியூசிக்னால நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க. உண்மை இல்லையா? இது ப்ரோ, அது உண்மையே கிடையாது ப்ரோ. இது ஃபேக் நியூஸ், அவங்களே போட்டு விட்டாங்க ப்ரோ. நம்ம என்னமோ அந்த R5 வாங்கலையா சேர்த்து விட்டாங்க, அதில் அப்படின்னு போட்டாங்க. வளர்ச்சிக்காண்டி உள்ளதுலாம் சில பேர் சொல்கிறாங்க, என்னடா R5 பைக் வச்சிருக்கிற, கோபுர கேமரா வச்சிருக்க, ஐஃபோன் வச்சிருக்கிற, இன்னொன்று பெரிய பணக்காரனா நீ என்னடா சுகி ஓட்டுறேன்னு கேட்குறாங்க. இன்னொன்று வந்துட்டு 70 days வந்துட்டு 90,000 வந்துட்டு போட் பண்ணுறீங்களா? அது உண்மைதானா? அது பார்த்துவாண்ணா, கண்ணாடிண்ணா. சரி நான் எடுக்கிறேன். போட் பண்ணுறீங்களா? அது எப்படி அது சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ பசங்க கேளுங்க. இல்லை, அந்த 90,000 போட் பண்ணுறீங்களா? அது வந்துட்டு எப்படின்னு கேட்குறேன். எது ப்ரோ 90,000? எனக்கு புரியல. 70 days ஏதோ இப்போ 65 days பண்ணிட்டு இருக்கேன். அது எவ்வளோ? 65 நாளில் 1 லட்சம். 65 நாளில் 1 லட்சம். அது கண்டிப்பாக பண்ணிடுவீங்களா ப்ரோ? என்ன ப்ரோ இப்படி கேட்குறீங்க? உண்மையாக பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கேன். இல்லை கேட்குறேன், ப்ரூ போட காமிச்சிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். கேட்குறது தப்பு இல்லை. கேட்குறது சில பேர் நினைப்பாங்க, இல்லை ஹார்ட் ஒர்க் இருக்குதுல்ல. நிறைய இப்போ கூட கேட்குறேன், வீடியோ போடும்போது என்னடா மூஞ்சி தெளிவாக இருக்கு, நீ ஓட்டின மாதிரியே தெரியடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படிலாம் கேட்குறாங்க சில பேர். நம்மளோட கஷ்டமாக நமக்கு தான் தெரியும். கேட்குறது கேட்குறாங்க, எனக்கு அது தப்பு இல்லை ப்ரோ கேட்குறது. ஏன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கூட தோணல. அதான் இன்னைக்கு எத்தனை ஆர்டர் பார்த்தீங்க? இன்னைக்கு எவ்வளோ? இன்னைக்கு தெரியல ப்ரோ. இன்னைக்கு ஒரு எத்தனை ஆர்டர் பார்த்தா எனக்கு தெரியல. இப்போ தான் பார்க்கணும், ரொம்ப இதுவாக இருக்குது. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க? காலைல 11. காலைல போனால் நான் வீட்டில் ஒரு 11:30 மணிக்கு மேலே தான் நான் எப்பவுமே வருவேன். எடிட்டிங் பண்ணிகிட்டு இருப்பேன். அவங்க எங்கள் வீட்டில் நான் ஆர்டர் போட மாட்டாங்க, தெரிஞ்சு தான் அப்படியே இருப்பேன். அதுக்கப்புறம் சில டைமில் நல்லா போட்டுவாங்க, சில டைம் லேட்டாக தான் போடுவாங்க. சரி சரி சரி. இப்போ ஃபுல் டைமாக இதுதான்? ஆமாம், ஃபுல் டைமாக இப்போதைக்கு இதாக பண்ணுறேன். இல்லை இன்கம் நல்லா வருது இதில்? எனக்கு அதான் MBA போட்டு உருவங்களே இருங்க, நான் ப்ரோ கிட்ட கொஞ்சம் பேசிட்டு அப்புறமா சொல்கிறேன். அதான் ப்ரோ, அதான் கேட்குறாங்க, இந்த கோப்ரோ வச்சிருக்கிறீங்க, ஐஃபோன் வச்சிருக்கிறீங்க, அப்புறம் R5 பைக் வச்சிருக்கீங்க, பெரிய பணக்காரங்க ப்ரோ, நீங்கள் தான் சுகி ஓட்டுறீங்கன்றாங்க. நம்ம இந்த கோப்ரோ வாங்குறதுக்கு போன வருஷம் இந்த டைம் போகிறேன், நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த கோப்ரோ வாங்குறதுக்கு, இந்த மைக் வாங்குறதுக்கு, இந்த ஹெல்மெட் வாங்குறது எல்லாம் சேர்த்து ஒரு 59,000 கிட்ட வந்துச்சு. இதுக்காக ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் நான். ஆனால் இப்போ மீடியாலாம் போடவே இல்லை. இது பண்ணுறதுக்காக அப்புறம் ஒரு 40,000 கடன் இருந்தது. இதெல்லாம் சேர்க்கறதுக்காக பண்ணிட்டு இருந்தேன். அதை பண்ணி தான் வாங்கணும். அப்புறம் ஐஃபோன் EMI இருக்குது. EMI பண்ணி முக்கால்வாசி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ R5 பைக் எப்போ தான் வாங்கின கூட EMI தான் வாங்க. அது MBA கிடையாது அந்த பைக்கு. இல்லை ரெடி கேஷ்லேயே வாங்குறதுக்கு ரெடி கேஷ் வாங்க மாட்டேன் ப்ரோ, அது தப்பு. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி அதை வாங்கிட்டா அது ஒரு அர்த்தங்கள்லாம் போயிடும். சும்மா ஒரு EMI ஒரு 15,000 போட்டு இப்போ யூடியூப்பில் வர கொஞ்சம் இன்கம், ஸ்விக்கிலேருந்து வர ரெஃபரன்ஸ் அது வருதா? யூடியூப்பில் வருதா? யூடியூப் அவ்வளோதான் இல்லை, அவசியம்லாம் இல்லை. இது கொஞ்சம் வருது. ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு போதும். அதே மாதிரி ரெஃபரன்ஸ் கொஞ்சம் லைட்டாக வரும், பெருசாலாம் ஒன்றும் இல்லை. சரி ஒரு இல்லை ப்ரோ கிட்ட நான் பேசிட்டு மற்றவங்க அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ப்ரோ உங்கள் பேர் நான் அது கூட கேட்கற பாருங்களேன். பேர் சாவலம். இது சாவலுங்களா? ஓகே. ஒரு ராமநாதபுரம், அதில் கீழே கிடைக்கும். ஓகே. நான் வந்து ப்ரோ வந்தாங்க, சரி நிறைய பேர் வந்து பிளாக்லாம் வர மாட்டாங்களே, சரி ப்ரோவும் வர மாட்டான்னு சொல்லி தான் ப்ரோ ஸ்டார்டிங் காட்டல, சும்மா கேட்டேன். நான் போஸ்ட் சொல்ல பார்த்தேன், உட்காந்துருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு, நம்ம பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு. அதான் ட்ராப் பண்ணிவிட்டு வர சொல்ல ஃப்ரெண்ட்கிட்ட ஃபோன் பேசிட்டு போயிருந்தேன். கரெக்டாக பார்த்தேன், நீங்கள் பிளாக் வேறு கரெக்டாக பண்ணிட்டு இருந்தீங்களா, கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நீங்கள் இது அப்படின்னு. அதனால தான் நிப்பாட்டிட்டேன். சரி ஓகே அப்படின்னு. சரி ஓகே, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. சார் பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடும் நினைக்கிறேன், கண்டிப்பாக ஜெயிச்சிடும். ப்ரோ பாய் சொல்லிட்டுங்க. பாய் பாய் பாய். சரி ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் என்ன பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. சரி ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.